ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 11:30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்தும ஆதாயமே உலகில் மிகப்பெரிய, மிக மகிழ்ச்சியான, மிக உன்னதமான பணியாகும். ஆனாலும் கிறிஸ்தவர்களில் வெகு சிலரே ஆத்தும ஆதாயகராய் இருக்கின்றனர். ஏனெனில் இப்பணியில் வெற்றி காணுவதற்கான இரகசியங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை. அவற்றில் சிலவற்றை இன்று கவனிப்போம். வார்த்தையை வாழ்க்கையில் காட்டுவதுதான் நற்செய்தி பணியில் முதல் படி. நமது சொல்லும் செயலும் ஒத்திருக்க வேண்டும். ஆத்தும ஆதாயகன் திருவசன வெளிச்சத்தில் தன்னை பரிசோதித்து தேவனுக்கு பயனுள்ள மற்றும் தூய்மையான பாத்திரமாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாயகனுக்கு ஆன்மாக்களை குறித்த கருணையும் கரிசனையும் தேவை. தனது இனத்தார் அதனால் பரலோகம் செல்லக்கூடுமானால் தான் நரலோகம் செல்லவும் ஆயத்தம் என்று பவுல் தனது ஆத்தும வாஞ்சையை வெளிப்படுத்தினார். வாஞ்சையை வேண்டுதலாக்க வேண்டும். ஆத்துமாக்களை தாரும், இல்லையேல் என் ஆத்துமாவை தீரும் என்று ஜெபித்தார் ஒருவர். உலகை நற்செய்தி மயமாக்க ஆத்தும ஆதாயகன் உன்னத ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். ஏனெனில் பிசாசின் பிடியிலிருந்து ஆத்துமாக்களை பிடுங்குவதே ஆத்தும ஆதாயமாகும். 100% ஆவியானவர் மீது சார்ந்திருந்ததே ஆதி விசுவாசிகளின் ஆத்தும ஆதாய பணியின் இரகசியமாகும். நற்செய்தியை பகிர்வது கண்ணீரோடு விதைப்பதற்கு சமமாகும். இழந்து போன ஒரு ஆத்மாவுக்காக தேவனிடம் பரிந்து பேசின போது யாதொரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் அழுகையும் புலம்பலுமே எனக்கு வந்தன என்கிறார் எழுப்புதல் வீரர் சார்லஸ் பின்னி. பிரசவ வேதனையின்றி பிள்ளை பேறு உண்டோ? பிள்ளை பெற்றவுடன் உலகில் ஒரு குழந்தை பிறந்ததென்கிற ஆனந்தத்தினால் தாயானவள் எல்லா வேதனைகளையும் மறந்து விடுகிறாள். சாதக சிந்தையுடன் நற்செய்தி பணியில் ஈடுபட வேண்டும். மிஷனரி வில்லியம் கேரி சொன்னது போல தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து அவருக்காய் பெரிய காரியங்களை முயற்சிக்க வேண்டும். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மனதில் வைத்து விசுவாசத்துடன் ஆத்தும ஆதாயம் செய்வோம். விசுவாசம் பிரம்மாண்டமான கோட்டைகளையும் தகர்க்கும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.